ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா சேஃபாவும் ஹாப்பியாவும் இருப்பீங்க நம்புறேன். எப்பவும் போலவே இன்னைக்கும் நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் கூடவே ஒரு சூப்பரான அல்வா ரெசிபியோட வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நியூவா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சில குழம்பெல்லாம் நம்ம செய்யும் போது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி அதுக்கு அப்புறம் தான் செய்வோம். முக்கியமா சன்னா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலாக்கெல்லாம் இந்த மாதிரி வதக்கி தான் நம்ம அரைப்போம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி செய்யும் போது இதுல இருக்கக்கூடிய சூடு கம்மி ஆகுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம அரைக்கிறதுக்கும் லேட் ஆகும். மார்னிங் நம்ம அவசரமா சமைக்கிற டைம்ல இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூடு சீக்கிரமாவே ஆறிடும். நான் வீடியோல காமிக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு 4-5 ஐஸ் கியூப்ஸ போட்டு விட்டுருங்க. ஐஸ் கியூப்ஸ் போட்டீங்கன்னா உடனே சூடு ஆறிடுங்க. நீங்க டக்குன்னு அரைச்சு எடுத்துடலாம். வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் பண்ணும் போது நம்ம கடைகள்ல கிடைக்கக்கூடிய அதே கலர் கிடைக்கும்னா இந்த ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. கலருக்காக சேர்த்திருக்கிறது பாத்தீங்கன்னா வேற ஒன்னும் இல்லைங்க, பீட்ரூட் தாங்க. பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் நீங்க அந்த குழம்புல போட்டீங்கன்னா போதும், நல்ல கலர் கிடைக்கும். எந்த ஃபுட் கலருமே சேர்க்காம நேச்சுரலான ஒரு கலருங்க. இது பாத்தீங்கன்னா தேவைப்பட்டா நீங்க குழம்போட சேர்த்து சாப்பிடலாம். இல்லாட்டி குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறமா அந்த பீட்ரூட்டை நீங்க தனியா மாத்திரலாம். டிப் நம்பர் 4. இந்த டிப்ஸுமே பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் செய்யும் போது ஒரு சிலர் பன்னீர் அப்படியே பட்டர்ல வதக்கி அதுக்கப்புறம் மசாலால சேர்ப்பாங்க. நான் இந்த மாதிரி பன்னீரை கட் பண்ணி சுடு தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலால சேர்ப்பேன். இது பாத்தீங்கன்னா பன்னீர் நல்ல சாஃப்டா இருக்கும். மசாலாவோட சேர்த்து சாப்பிடவும் செம டேஸ்டா இருக்கும். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில போட்டதுமே பாருங்க பன்னீர் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா? இது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். பன்னீர் போட்டு வச்ச அந்த சுடு தண்ணியை பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி எல்லாம் செய்யும் போது நார்மல் தண்ணி ஊத்துறதுக்கு பதில் இந்த தண்ணியை ஊத்தி நீங்க பிசைஞ்சு பாருங்க. மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிட வேண்டியதான். பால் எல்லாம் ஊத்தி நம்ம பிசையும் போது சப்பாத்தி மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கோ அதே மாதிரி இந்த தண்ணியை ஊத்தி பிசையும் போதும் சப்பாத்தி மாவு நல்ல சாஃப்டா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் பீஸ், பட்டர் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் பீன்ஸ், பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா வந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த பட்டாணி எல்லாம் தனியா எடுத்துடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா காய வச்சிருங்க. தண்ணி சுத்தமா இல்லாத மாதிரி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை ஒரு சிப்லா கவர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்ல கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணுங்க. நமக்கு தேவைப்படுறப்ப கொஞ்சமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோதுமை மாவெல்லாம் கடையிலேருந்து வாங்கும்போது இந்த மாதிரி 2 கிலோ பேக்கெட் அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்க ஒரு பேக்கெட்டை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு கவர் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு தட்டக்கூடிய இடிகள் இருந்தாலே போதும். சப்பாத்தியா இருக்கட்டும், பூரிக்கா இருக்கட்டும், சூப்பரா நம்ம மாவு தட்டி எடுத்துடலாம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இடிகள் வச்சு நீங்க மாவு பிசைஞ்சு பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒன்னா திரட்டின அந்த கோதுமை மாவை நீங்க இந்த இடிகள்ல வச்சு ஒரு 4-5 முறை இந்த மாதிரி தட்டி எடுத்தாலே போதும். மாவு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும். சப்பாத்திக்கு நம்ம பிசையக்கூடிய மாவு நல்லா சாஃப்டா இருந்தாதான் சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டா வரும். நம்ம கையால பிசையறத விடைக்கும் இந்த மாதிரி நல்ல வெயிட்டான இடிகள் வச்சு 4-5 முறை இந்த மாதிரி மாவை தட்டி விட்டாலே மாவு சீக்கிரமாவே சாஃப்ட் ஆகி வந்துடுங்க. சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு கவரும் இந்த மாதிரி ஒரு இடிகளும் இருந்தாலே போதும். சூப்பரா நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த கவர்ல மாவு உருண்டைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எண்ணெய் ஃபுல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்ப பூரிக்கு ஈஸியா நம்ம எப்படி தேய்ச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பூரிக்கு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி கவர்ல இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இனி இந்த கவரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த உருண்டைகள் வச்ச இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா அந்த இடிகளை வச்சு ஒரு டைம் பிரஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து மாவு உருண்டைகள் இருக்கக்கூடிய அந்த 3 இடத்துலயுமே இந்த இடிகள் வச்சு நல்ல ஒண்ணு தேய்ச்சி விட்டுறலாம். இது நமக்கு வேலையுமே ஈஸியா முடியும். ஒரே டைம்ல 3 மாவு உருண்டைகளை தேய்ச்சி எடுத்துடலாம். இதே மெத்தட்லயே நம்ம இடிகளுக்கு பதில் பெரிய கனமான பிளேட் வச்சு நம்ம தேய்ச்சா சப்பாத்திக்கு கூட சூப்பரா தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்க, கவரை இப்ப ஓபன் பண்ணி காணிக்கிறேன். 3 மாவையுமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல சூப்பரா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கரெக்டா கேப் விட்டு நம்ம மாவை தேய்க்கும் போது மாவுமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. பூரிக்கெல்லாம் நம்ம மாவு தேய்க்கிறப்ப இந்த டிப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல மணி நேரம் நின்று செய்யற வேலையை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகள்ல இருந்து மசாலா, அதாவது கரம் மசாலா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கும் போது ஒரு சில நேரங்கள்ல நமக்கே குழப்பம் வந்துடும், எந்த பாட்டில்ல எந்த மசாலா இருக்குன்னு. மசாலாவை நம்ம பேக்கெட்ல இருந்து கட் பண்ணி பாட்டில்ல கொட்டி வைக்கும் போது இந்த மாதிரி இந்த பேக்கெட்ல இருந்து அந்த மசாலாவோட அந்த லேபிளை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய பொருள் வச்சு சூப்பரான க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் காஃபி பவுடரா இருந்தாலும் பரவாயில்ல. காஃபி பவுடர், தயிர், சுகர் 3 ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்துடும். இந்த பேக் பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு 2 to 3 முறை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேக் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிருங்க. ஒரு டைம் இந்த பேக் போடும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டன் ஆகுங்க. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வெளியே போனாலே நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே டேன் ஆயிடும். இந்த பேக்கை நம்ம போடுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம டேன் சூப்பரா ரிமூவ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க. இந்த பேக் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கழுத்து பகுதி, கை கால்லாம் கூட அப்ளை பண்ணலாம். செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. கேஸ் பர்னர் எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்ப்போம். நம்மள பல பேர் கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணி வைப்போம், ஆனா அந்த கேஸ் பர்னரை கிளீன் பண்ணவே மாட்டோம். கேஸ் பர்னரை கிளீன் பண்றதுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. கஷ்டப்பட்டு நம்ம கை வலிக்கெல்லாம் தேய்க்க வேண்டாங்க, ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த பர்னரை ஊற வைக்கிறதுக்காக நம்ம வீட்டுல வேஸ்டா இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளாஸ்டிக் பவுல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க, தண்ணிக்கு பதில் நான் வினிகர் தாங்க சேர்த்திருக்கேன். இந்த கேஸ் பர்னர் மூழ்கிற அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்ததுமே பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வருங்க. அதனால பவுல் எடுக்கும் போது கொஞ்சம் பெரிய பவுலா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு பர்னரா கிளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கிளீன் பண்ணாத பர்னருக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு பர்னர் மட்டும் தான் கிளீன் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட ஒரு 2 டிராப் போல விம் லிக்விட் சேர்த்துக்கிறேன். விம் லிக்விட் சேர்த்துட்டு கையால இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்டா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் சால்ட் பாருங்க கொஞ்சமா தாங்க சேர்த்திருக்கேன். லெமன் சால்ட் கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இதை பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தாங்க நான் ஊற வச்சிருக்கேன், ரொம்ப நேரம் ஊற வைக்கலங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அழுக்கெல்லாம் போய் கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும் போதே இதுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் மோஸ்ட்லி போயிடும். இனி அங்கங்கே லைட்டா கருப்பா இருந்தா மட்டும் அந்த இடத்த இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஒண்ணு தேய்ச்சி விட்டுறலாம். நம்ம ஊற வச்ச பவுல்ல இருக்கக்கூடிய அந்த வினிகரை தொட்டே தேய்ச்சிருங்க, ஈஸியா போயிடும். நல்லா சூப்பரா கிளீன் ஆகி வருங்க. இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் ஆகுது. நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில நல்லா ஒன்று கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. பர்னர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுவே பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இது போதும்னா நீங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா நான் இன்னும் ஒரு பொருள் வச்சு இதை தேய்க்க போறேன். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் ஸ்டவ் எல்லாம் வாங்கும் போது அந்த கேஸ் பர்னரோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காப்பர் கலர்ல நல்லா தகன்னு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா புளி தாங்க. நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியில புளியை நல்லா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது புளி நல்லா சாஃப்ட் ஆயிடும். இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் புளியை மட்டும் எடுத்து இந்த பர்னர்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நல்ல ஒரு காப்பர் கலர் கிடைக்கிறதுக்காக தான் இந்த புளி நான் யூஸ் பண்றேன். இந்த ஸ்டெப் வேணான்றவங்க அப்படி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேஸ் பர்னர் நீங்க மந்த்லி ஒன்ஸாவது கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்றதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அழுக்குகள், அதே போல அந்த ஹோல்ல இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் போயிடும். பாக்குறதுக்கும் நல்ல அழகா நீட்டாவும் இருக்கும். கேஸ் நல்ல ஃபுல் ஃபிளேம்ல எரியவும் செய்யும். அதனால நமக்கு கேஸையுமே நமக்கு சேவ் பண்ண முடியும். புளி வச்சு தேய்க்கும் போது ஏற்கனவே அழுக்கெல்லாம் போய் தான் இருக்கும். அதனால நீங்க லைட்டா ஒன்று தேய்ச்சி விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க போதும். இப்ப பாருங்க, இந்த பர்னர் நம்ம கடைகள்ல இருந்து புதுசா கேஸ் ஸ்டவ் வாங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குமோ அதே ஷைனிங் நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ கிளீன் பண்ண பர்னருக்கும் கிளீன் பண்ணாத பர்னருக்குமான டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கும் போதே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். நான் இந்த மெத்தட்ல மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுவீங்க. நீங்க இது வரைக்கும் கேஸ் பர்னரை கிளீன் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைமா தான் கிளீன் பண்றீங்கன்னா கொஞ்சம் நீங்க அழுத்தம் கொடுத்து தாங்க தேய்க்கணும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ங்க, அப்பதான் இந்த மாதிரி கலர் வரும். புளி வச்சு நம்ம லாஸ்டா தேய்ச்சதுனால இந்த ஹோல்ஸ்ல எல்லாம் அங்கங்கே அந்த புளி போய் அடைஞ்சிருக்கும். இதை நீங்க லாஸ்டா பின் வச்சு, அதாவது சேஃப்டி பின் வச்சு லைட்டா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கிளீனிங் டிப்ஸ். இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.
பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் செம்ம டேஸ்டாகவும் ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் அல்வா. இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அல்வா பண்ணுறதுக்காக நான் இங்கே பெரிய சைஸ் டிராகன் ஃப்ரூட் ஒன்று எடுத்திருக்கேங்க. பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அல்வா நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் ஒயிட் கலர் கூட எடுத்துக்கலாம். தோல் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேனுங்க. இதுக்கு பதில் நீங்கள் அடிகனமுள்ள பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துடலாம். முந்திரி லைட்டா நிறம் மாறி வர அளவுக்கு மிதமான தீயில வச்சு நல்லா ஒன்று வறுத்து எடுத்துடலாம். முந்திரி செவந்ததுமே இப்ப இந்த கடாயிலேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்ப இருக்கிற நெய்யிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் போல அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பாத்தீங்கன்னா நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான் நான் சேர்த்திருக்கேன். இடியாப்பத்துக்கு சேர்க்கக்கூடிய அரிசி மாவு பாத்தீங்கன்னா வறுத்ததா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த நெய்யில போட்டு மறுபடியும் கொஞ்சமா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துடலாம். மிதமான தீயில வச்சு அரிசி மாவு ஒரு 2 நிமிஷம் போல வறுத்தாலே போதும். இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த டிராகன் ஃப்ரூட்டை சேர்த்துடலாம். ஆனா நம்ம இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ரொம்ப ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மேல தெறிக்கும். ஒரு 5 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஃப்ரூட்டோட கலர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இதுல பண்ற அல்வாவுமே பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க கலந்து விடும்போது லைட்டா அந்த கரண்டியால நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி பாத்தீங்கன்னா அரிசி மாவு அங்கங்கயா கட்டி கட்டியா இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கார்ன்ஃபிளவர் மிக்ஸையும் இதோட சேர்த்துடலாம். கார்ன்ஃபிளவர் சேர்த்ததுமே பாத்தீங்கன்னா இது வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அடியில ஒன்றும் பிடிக்காது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதுல இனிப்பு சேர்க்கலாம். இனிப்பு சேர்க்கறது பாத்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சில டிராகன் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும், ஒரு சில ஃப்ரூட் பாத்தீங்கன்னா அறவே இனிப்பு இருக்காது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டை சேர்த்துக்கோங்க. நான் இங்க சேர்த்திருக்கிறது பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். இனிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்க மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கே அந்த அரிசி மாவு கட்டி கட்டியா இருந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அல்வாக்கு நம்ம நெய் பாத்தீங்கன்னா அதிகமா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யே போதுமானது தான். ஆனா நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுல இப்போ வாசனைக்காக 1 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அல்வா இந்த மாதிரி கெட்டிப்பட தொடங்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. இனி மறுபடியும் 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மற்ற அல்வாலாம் செய்யற மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது. இந்த அல்வா பாத்தீங்கன்னா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாலே இது முடிஞ்சிடும். இனி ஒரு 5 நிமிஷம் போல கலந்து விட்டாலே போதும், அல்வா பக்குவத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சிருக்க முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, நமக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப அந்த அல்வாவோட முந்திரி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒண்ணு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, பேன்ல ஒட்டாம கொஞ்சம் விட்டு வருது பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நான்ஸ்டிக்ல பண்ணனால பேன்ல எதுவுமே ஒட்டி பிடிக்காது, நல்லா சூப்பரா விட்டு வரும். இனி அல்வா செட் பண்ணக்கூடிய பேனை நம்ம கிரீஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அல்வாவை சூடா இருக்கும் போதே சேர்த்துடலாம். ஸ்பூன் வச்சு ஈவனா ஒன்னு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலேயும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல இருக்கக்கூடிய சூடு கம்ப்ளீட்டா ஆறி வர டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அல்வா கட் பண்றதுக்கு செட் ஆகி வந்துடும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, கண்டெய்னர்ல இருந்து சூப்பரா விட்டு வந்துடும். பாத்தீங்களா, பாக்குறதுக்கே செம்ம கலர்ல இருக்கும். இனி நமக்கு பிடிச்ச ஷேப்ல நம்ம கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த அல்வா பாத்தீங்கன்னா பீஸ் போடுறதுக்கு சூப்பரா வருங்க. இதோட டேஸ்டுமே பிரமாதமா இருக்கும். கம்மியான நெய் தான் நம்ம சேர்த்திருக்கோம். பாக்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிராகன் ஃப்ரூட்டுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அரிசி மாவெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டிலே நமக்கு கிடைக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு டிராகன் ஃப்ரூட்டோட டேஸ்ட் பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அல்வாவை செஞ்சு கொடுங்க. கலரை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த அல்வாவை நீங்க இன்னும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.